மழை வெள்ளத்தால் சென்னை மாநகரில் தேங்கி கிடக்கும் குப்பைகளிலிருந்து துர்நாற்றம் வீசுவதை தடுக்கும் நானோ மூலிகை திரவத்தை தெளிக்கும் பணியை மதுரை காமராசர் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். தோல் தொழிற்சாலைகள், சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் நடவடிக்கையாக அவற்றை சுத்திகரிப்பதற்கான நானோ மூலிகை திரவத்தை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை கண்டுபிடித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வரும் இந்த நானோ மூலிகை திரவம் தற்போது மழை வெள்ளம் பாதித்த சென்னை மாநகரிலும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள குப்பைகளிலிருந்து துர்நாற்றம் வீசுவதை தடுக்கும் வகையில் இந்த திரவம் தெளிக்கப்பட்டு வருகிறது. 40,000 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் நானோ மூலிகை திரவத்தை கலந்து கிருமிகள் இருக்கும் இடத்தில் தெளித்தால் 2 நிமிடங்களில் அனைத்து கிருமிகள் அழிந்துவிடும் என அத்துறையின் பேராசிரியர் அனிதா சிரோன்மணி தெரிவித்துள்ளார். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தேங்கி கிடக்கும் குப்பைகள் மீது இது தெளிக்கப்பட்டு துர்நாற்றத்திலிருந்து மக்களை காத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வளோ துர்நாற்றனாலும் அதை உடனே போக்கிடும். அது எப்படி போகுதுன்னா 750 டைப் கிருமிகளை இது கொல்லும். 2 நிமிஷத்தில் கொண்டுரும். விட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக கொல்றதுனால எல்லா துர்நாற்றம் போயிடுது. அப்போ கிருமிகளும் போயிடுது. இப்போ சாக்கடை தண்ணி எதுவும் கலந்ததுனால எல்லா வீடு எல்லாமே கண்டாமினேட் ஆயிடுச்சு. அதனால் இதை 1 லட்சம் லிட்டருக்கு, அதாவது 40,000 லிட்டருக்கு 1 லிட்டர் ஊற்றி தொளிச்சு விட்டாலே அது க்ளீன் ஆயிரும். ஒரு 72 டைப்பாக மூலிகை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதனால இதில் எந்த கெமிக்கல் கிடையாது. ஒன்லி இந்த உலோகம் அதாவது செம்புக்கே தனக்குரிய தன்மையான நச்சுக்கொல்லி இருக்குது. அதனால் அதை யூஸ் பண்ணி அதை நானோவை மாற்றி செஞ்சுருக்கோம்.